மனைவியை மற்ற ஆண்களின் ஆசைக்கு இணங்குமாறு டார்ச்சர் செய்த கணவன், கூடவே 13 வயது மகளையும் சீரழிக்க பாய்ந்து அரக்கத்தனம். கணவனை வெட்டி 2 துண்டாக்கி வயலில் வீசிய பயங்கரம். மனைவி சிக்கியது எப்படி? துப்பு துளக்க காரணமாக இருந்தது என்ன? கர்நாடக மாநிலம் பெலகாவி அருகே உமராணி கிராமத்துல ஒரு வயல்ல ஆண் சடலம் ஒன்று 2 துண்டா கிடக்குது. குடல் சரிஞ்சு ரண கொடூரமா கிடந்ததை பார்த்த விவசாயிங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறது யாரு, எந்த ஊரை சேர்ந்தவரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குறாங்க. அப்போ 2 துண்டா சடலமா கிடக்கிறது அதே கிராமத்துல உள்ள ஸ்ரீமந்த் இட்னாலேங்கிறது தெரிய வருது. தகவல் தெரிஞ்சு பதறி அடிச்சு வயலுக்கு ஓடி வந்த மனைவி சாவித்திரி கணவர் சடலத்தை பார்த்து கத்தி கதறி கண்ணீர் வடிச்சிருக்காங்க. வயல் ஓனர் கிட்ட விசாரிச்சப்போ, நாங்க வயல் பக்கமே வர்றது இல்லை சார், வேலை ஆட்கள் தான் எல்லாமே பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வேலை ஆட்கள் கிட்டையும் விசாரணை நடந்திருக்குது. ஆனா அவங்க யாருக்குமே ஸ்ரீமந்த் இட்னாலே பத்தி எந்த தகவலும் தெரியல. அடுத்து ஸ்ரீமந்த் இட்னாலேவோட மனைவி சாவித்திரி கிட்ட, உங்க கணவர் எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பினாங்க, எங்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பினாங்கன்னு விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்போ வீட்டை விட்டு கிளம்பி 2 மணி நேரம் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சாவித்திரி. ஆனா ஸ்ரீமந்த் இட்னாலேவின் சடலத்துல உறைஞ்சிருந்த ரத்தம் அவர் கொலை செய்யப்பட்டு பல மணி நேரம் இருக்குங்கிறத தெளிவா காட்டியிருக்கு. அதனால சாவித்திரியோட பதில்ல போலீஸுக்கு திருப்தி இல்லை. அடுத்து சாவித்திரியோட மகள்கள் 2 பேர்கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க போலீஸ். சிறுமிகள் 2 பேரும் முகத்துல ஒருவித பதட்டத்தோடையே எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு ரெக்கார்டு பண்ணி வச்ச மாதிரி ஒரே பதிலையே திரும்ப திரும்ப சொல்லி இருக்காங்க. இதுக்கு இடையில அம்மா சாவித்திரி முகத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அம்மா, நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே நாங்களும் சொல்லிட்டோம் சரிதானே அப்படிங்கிற மாதிரியே சிறுமிகளோட பதில் இருந்ததால போலீசாரோட சந்தேக பார்வை சாவித்திரியை விட்டு நகரவே இல்லை. அந்த சந்தேகம் முழுக்க முழுக்க சரிதான்னு அடுத்த 5வது நிமிஷமே உறுதியாகிருச்சு. துருவி துருவி விசாரிச்சதுல வேற வழியே இல்லாம பல உண்மைகளை கக்கியிருக்காங்க சாவித்திரி. விவசாய கூலி வேலை பார்த்துட்டு இருந்த ஸ்ரீமந்த் ஒரு நாள் கூட மது குடிக்கலன்னா தூக்கமே வராது. குடிச்சிட்டு வந்து மனைவியையும் மகள்களையும் காரணமே இல்லாம அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்காரு. அதை கூட சாவித்திரி பொறுத்து தான் போயிருக்காங்க. ஆனா பைக் வாங்கணும் அப்படிங்கிற ஆசையில இருந்த கணவன் மனைவி கிட்ட நகையை கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு நகை கூட இல்லாம எல்லாத்தையும் வித்து குடிச்சே அழிச்சிட்டு மறுபடியும் நகை வேணும்னா எங்க போறதுன்னு கேட்ட மனைவி கிட்ட, உங்க அப்பா வீட்டுல போய் பணம் வாங்கிட்டு வான்னு அடிச்சிருக்காரு. என் அப்பா வயசானவரு, அவங்கள கஷ்டப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சாவித்திரி. ஆனா பைக் வாங்குற வெறியில ஒரு கணவன் இப்படி கூட செய்வானா அப்படிங்கிற மாதிரி சாவித்திரிய வேற ஒரு காரியம் பண்ண சொல்லியிருக்காரு. எனக்கு தெரியாது, நான் பைக் வாங்கியே ஆகணும், அதுக்கு எனக்கு பணம் வேணும், நான் கை காட்டுற ஆண்களோட போய் அவங்க ஆசைக்கு இணங்குன்னு சொல்லியிருக்கான் ஸ்ரீமந்த் இட்னாலே. அதை கேட்டு ஷாக்கான சாவித்திரி உசிரே போனாலும் அப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டேன்னு கத்தி இருக்காங்க. அதோட இனி உன் கூட தாம்பத்திய உறவே வச்சிக்க மாட்டேன்னு கணவன் கிட்ட சொல்லி இருக்காங்க. இந்த பிரச்சனை நடந்த 2 மணி நேரம் கழிச்சு மது போதையில தள்ளாடிக்கிட்டே வந்த ஸ்ரீமந்த் இட்னாலே மனைவிய தாம்பத்திய உறவுக்கு கூப்பிட்டிருக்காரு. அதுக்கு சாவித்திரி மறுத்ததால பக்கத்துல தூங்கிட்டு இருந்த 13 வயசு மகளை பாலியல் பலாத்காரம் செய்ய பார்த்திருக்காரு. பெத்த பொண்ணையே சீரழிக்க பாக்குறது, இதுக்கு மேல உயிரோடவே இருக்க கூடாதுன்னு பெரிய கல்லா தூக்கி கணவரோட தலையிலேயே போட்டிருக்காங்க. அதுல கணவரோட உயிர் அடங்கிருச்சு. அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளேயே வச்சு
கணவரோட சடலத்தை 2ஆ வெட்டி இருக்காங்க சாவித்ரி. அப்பதான் சடலத்தை வெளியே எடுத்துட்டு போக முடியும்னு நினைச்சு வயித்துல வெட்டி 2 துண்டாக்கி சின்ன ட்ரம்ல சடலத்தை வச்சிருக்காங்க. அந்த ட்ரம்மை அப்படியே உருட்டிக்கிட்டு வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்து பக்கத்துல இருந்த வயல்ல வீசிட்டு போயிட்டாங்க. அடுத்து அந்த ட்ரம்மை கிணத்துல போட்ட மனைவி ரத்தம் ஊத்தி போய் கிடந்த மெத்தையையும் கல்ல கட்டி அதே கிணத்துல வீசிட்டாங்க. வீட்டுல ரத்தம் தெரிச்சு கிடந்த எல்லா ட்ரெஸ்ஸையும் எரிச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பலையும் பக்காவா அள்ளி குப்பை தொட்டியில போட்டுட்டாங்க. இப்படி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச சாவித்ரி மகள்கள் 2 பேர்கிட்டையும் இப்படி ஒரு அப்பாவே உங்களுக்கு வேண்டாம், வெளியே யார் கேட்டாலும் அப்பாவை கொலை செஞ்ச விஷயத்தை பத்தி வாயே திறக்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா விசாரணை நடக்கிறப்போ மகள்களோட பதற்றமே எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருச்சு. என்னோட மகளை காப்பாத்த எனக்கு வேற வழி இல்ல, அதனாலதான் இப்படி செஞ்சேன்னு சொன்ன சாவித்ரி, நான் ஜெயிலுக்கு போயிட்டா என் பிள்ளைகள் 2ம் நிற்கதியா நிப்பாங்கன்னு அழுதுருக்காங்க. கொலைக்கான காரணம் நியாயமா இருந்தாலும் சட்டம் தன் கடமையைத்தானே செய்யும். அதனால சாவித்திரியை கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க போலீஸ்.